நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டு தோட்டத்துல நான் பண்ண மரவள்ளி கிழங்கு விவசாயத்தை பத்தியும் அதோட நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்களையும் உங்களோட பகிர்கிறேன். இது உங்கள் நிலம் உயிர் தொழும் யூடியூப் சேனல். வீட்டு தோட்டத்துக்குன்னு ஒதுக்குன இடத்துல பெருசா 3 பாத்தி புடிச்சேன். 2 பாத்தியில மஞ்சளும் 1 பாத்தியில மரவள்ளியும் நட்டேன். மஞ்சள் பத்தின வீடியோ நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டா பாத்துக்கோங்க. என்னோட ஃப்ரெண்டு கொடுத்த மரவள்ளி குச்சிய ரொம்ப நாளா கண்டுக்கவே இல்ல. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒவ்வொரு கனவுல இருந்தும் சின்ன சின்னதா முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, இதுக்கு மேல விடக்கூடாதுன்னு அந்த குச்சிய 4 துண்டா வெட்டி ஊண்டி வச்சேன். நீங்க இப்ப பாக்குறது மரவள்ளி கிழங்கு அறுவடை பண்ணும்போது வெட்டின குச்சியில இருந்து மறுபடியும் முளைக்க ஆரம்பிச்ச குச்சி தான் இது. இதுல கிடைச்ச அனுபவங்களை வச்சு கொஞ்சம் பெரிய அளவுல நம்மளோட வயல்ல மரவள்ளி விவசாயம் பண்ணலான்னு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட சொந்த தேவைக்காக மட்டும் ஒரு சின்ன இடத்துல விவசாயம் பண்ணறோம்னா நாம எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. சும்மா விதைச்சாலே வளர்ந்துடும். நேரா அறுவடைக்கு போயிடலாம். காரணம் என்னன்னா, நாம வீட்டு தோட்டத்துல கண்டிப்பா ஒரு பயிர் மட்டும் வளர்ந்திருக்காது, பல பயிர்கள் வளர்ந்திருக்கும். உதாரணத்துக்கு எங்க வீட்டு தோட்டத்துல தென்னை இருக்கு, அப்புறம் கொய்யா, மாதுளை, அத்தி, வாழை, கரும்பு, மஞ்சள், மரவள்ளி, கத்தரி, சுண்டக்காய், மல்லிப்பூன்னு எல்லாம் இருக்கு. அதனால பூச்சி தாக்கமே வந்ததில்ல. அப்படி வந்தாலும் கவலைப்பட மாட்டோம். நஷ்டமும் பெருசா இருக்காது. வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் ஐயா சொன்னது போல விவசாயம் அப்படிங்கிறது நம்மளோட வாழ்வியல், அதாவது வாழ்க்கை முறை. அதனாலதான் அத அக்ரிகல்ச்சர்னு சொல்லுறோம். ஆனா அது எப்போ அக்ரி பிசினஸா மாறுச்சோ அப்போ இருந்துதான் எல்லா நோயும் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, நம்ம டாபிக்கு வருவோம். நான் பண்ண சின்ன சின்ன தப்புகள் என்ன? மரவள்ளிக்குன்னு கொஞ்சம் நிறைய இடம் ஒதுக்கி இருந்திருக்கணும். காய்கறிய போல சின்ன பாத்திலே வச்சுட்டேன். நல்ல மண்ணும் அணைச்சிருக்கணும். அப்படி செய்யாததால கிழங்க புடுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. 4 குச்சிதான், அதுல இருந்து நிறைய கிழங்கு கிடைச்சிருக்கு. அதோட கொஞ்சம் தொழு உரமும் கொடுத்திருந்தா இன்னும் கிழங்கு நிறைய கிடைச்சிருக்கும். இதையெல்லாம் அடுத்து விவசாயம் செய்யும் போது சரி பண்ணிப்பேன். கிழங்கு அறுவடை முடிஞ்சாச்சு. சரி, இதை என்ன பண்ணலாம்னு யோசிச்சோம். இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கிழங்கெல்லாம் சாப்பிட பிடிக்க மாட்டேங்குது. வேற ஏதாவது புதுசா ட்ரை பண்ணலாம்னு அம்மா சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே மரவள்ளி கிழங்க வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. நஞ்சில்லாம ஒரு பொருளை நாமளே விளைவிச்சு ஒரு புதுசா ரெசிபி பண்ணி சாப்பிடுற அனுபவம் ரொம்ப அருமையா இருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.
நல்லா அரைச்சு போட்டு இஞ்சி அது கீழே போட்டு ஓடுது